ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடிப்பார். அது அமைதியாக தான் இருக்கும், ஆனாலும் அடிப்பார். வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார், ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார். அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுவார், சாப்பிட சொல்வார், மறுபடியும் அந்த குரங்கை அடிப்பார். ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல. ஏங்க அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, நான் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கை அடிக்கக்கூடாது. சரிங்க, உங்கள் விருப்பம் அப்படின்னு கம்பை தூக்கி போட்டுருவார். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா, அமைதியாக இருக்கிற குரங்கு மெதுவாக நகரும். அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காரும். அப்புறம் அவர் இலைய தாம்பக்கம் இழுக்கும். அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும். ஒரு வாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேய்க்கும். அப்புறம் அவர் தலைமையில ஏறி உட்காந்துக்கிறோம். இப்போ விருந்தாளி பதறிவார், எங்க குரங்க இறங்க சொல்லுங்க, குரங்க இறங்க சொல்லுங்க. நீங்கள் தானேங்க கம்பை தூக்கி ஓரமாக வைக்க சொன்னீங்க. இல்லைங்க, தயவு செஞ்சு இதை அடித்து இறக்கி விடுங்க. உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடி தான் அடிப்பார், ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும். நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான். அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்வாங்க.